ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எ கப்பிள் ஆஃப் கொக்கோ சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் வேறு லெவலில் ஃபன்னாவோ காமெடியாவோ சூப்பராகவோ இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த சாச்சிங்கிற ஒரு கேரக்டரை மட்டும்தான் இந்த எபிசோடில் நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முடியாதபடி இருக்கும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்பிள் ஆஃப் கொக்கோ சீசன் 2 எபிசோட் 8. நாகி, நான் மெயின் கேரக்டராக திரும்ப மாறுறதுக்கு நம்ம இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஷ்ரைனை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வெட்டிங் பேம்ப்ளெட்ஸை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபேக்கான மேரேஜ் இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டரில் இருக்க போகிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ நம்ம தான் அப்படின்னு இசகவா சொல்கிறா. எனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணான்னு சொல்லுவோம். இசகவா கூடிய நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தாராளமாக பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். பட் அவங்க அம்மா முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரீ டைம் இருந்தால் ஒழுங்காக போய் வேலையை பாருங்க, இன்ஃபேமஸ் யோன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போகும். சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நம்ம ஹீரோ யோசிச்சா தெரிஞ்சுதான் உன்னை எங்கள் தங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு இசகவா சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை பண்ணு இசகவா சொல்றா. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. மேடம், நான் பக்காவா முடிக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா. இதை பண்றதுக்கு தான் காசு கொடுத்து வேலைக்கு ஆள் கூப்பிட்டுருக்கோம், நீ இதை பண்ணிட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. ஃப்ளோரும் கிளீனா இருக்கு நம்ம ஹீரோ காமிச்சா. என் பொண்ணை உனக்கு கட்டித்தர மாட்டேன், அவளுக்கு ஃபியான்ஸே இருக்குன்னு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. நீ கொடுத்த மிஷின்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்றேன். நீ விட்டு கொடுக்க போறியா? நம்ம பேரண்ட்ஸ் எத்தனை தடவை நோ சொன்னாலும் ஜஸ்ட் அவங்க ஒரு தடவை எஸ் சொல்ல வச்சா நம்ம போதும் அப்படின்னு இசகவா சொல்லுவோம். விட்டு கொடுக்காதே பார்க்கணும். இங்க இருந்தா வந்துச்சா நம்ம ஹீரோ பாக்குறான். அவங்க அம்மா போயிட்டு அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நான் அவனை பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா போறாரு. ஓமினோவான்னு கேட்கவும் நீங்க யாரும் நம்ம ஹீரோ கிட்ட அப்பா அப்படின்னு இசக்கவா சொல்றேன். என் கூட சும்மா மட் போட்டு ஜெயிச்சேன்னா வெட்டிங்க்கு நான் அலோவ் பண்றேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அது எப்படி முடியும்? ஆனா எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. நம்ம ஹீரோவை போய் ஃபைட் பண்றான். அசால்ட்டா அவரை நம்ம ஹீரோவை தூக்கி வைக்கிறாரு. திரும்ப ட்ரை பண்ணலாம் நம்ம ஹீரோ சொன்னா. அவங்க ஃபேக் மேரேஜ் அப்ரூவ் பண்றேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து குளிக்கிறாரு. சுமங்கிறத வின் பண்றது மட்டும் கிடையாது, ஆப்போனன்ட் பெருசா இருக்கான்னு தெரிஞ்சும் நீ ஃபைட் பண்ண வந்த பத்தியா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவளோட அம்மாவும் நானும் இப்படிதான் எங்க பேரண்ட்ஸ் கட்டாயப்படுத்தினதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த ஸ்ட்ரைனுக்கு 1300 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. அவளுக்கு 21 வயசு, எனக்கு 23 வயசு. எங்கள் ஃபேமிலி எங்களை மீட் பண்ண வச்சாங்க. அடுத்த பெரிய ஜெயட்டடா கல்யாணம் படிக்கிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் பயந்து ஓடி இருப்பாங்க. இவன் கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆன அப்புறமா அவன் மனசில் இருக்கிற ஃபீலிங் எனக்காக மாறல அப்படின்னு சொல்லுவான். அது ரொம்பவே கஷ்டமாச்சா நம்ம ஹீரோ பார்த்தா. பட் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அதனால தான் என் பொண்ணு அவன் மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஷ்ரைனை ப்ரொடெக்ட் பண்ண தான் அவங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணா. இன்னைக்கு வரைக்கும் அந்த டெசிஷன் நினச்சி அவள் வருத்தப்படுவான்னு நினைக்கிறேன். என் பொண்ணு அதே மாதிரி வருத்தப்படக்கூடாது. குளிச்சது போதுன்னு அவர் எந்திக்கவோ இவ்வளோ பெருசாக நம்ம ஹீரோ மயங்கி இருந்தான். மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா அவங்க அப்பா இதுக்கு ஓகே சொல்லிருக்கலாம், நான் சொல்ல மாட்டேன் மட்டும் இந்த போட்டோவை பார்த்தா என்ன நினைப்பான்னு கேட்கவும் நான் முதல்ல அவனை கல்யாணம் பண்றதாவே இல்லையான்னு இசக்கவா சொல்லவோ திரும்பவோ இதே சண்டையான அவங்க அம்மா கேட்கறாங்க. பேரண்ட்ஸ் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும் தான் நான் ஆல்ரெடி பார்க்கல, தனியா அந்த ஷ்ரைனை பார்த்துக்கிட முடியும் இசக்கவா சொன்னா. லைஃப்ல என்ன தெரியும் அவங்க கேட்கவும் முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டா ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜ் தானே ஒத்துக்கலாமே அவங்க அப்பா வந்து நிற்கும். பெருசா இருந்துட்டு உங்க ஷார்ட் பண்ண உங்களுக்கே போட தெரியாது, எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு சாக்ஸை ஓட்டையா கேட்டிருப்பீங்க, நீங்க வந்து பேசுறீங்களா? சும்மா மட்டும் தான் உங்களுக்கு வரும், அதை மட்டும் பாருங்க, இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லுவோம். லாஜிக்கா நீங்க ஆர்கியூ பண்ண அப்பாவால எப்படி ஜெயிக்க முடியும்னு இசக்காவா சப்போர்ட் பண்றா. நீங்க ஒன்றும் உதவாக்குற கிடையாது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்கன்னு அவங்க அம்மா சொல்லுவோம். பேசுறதெல்லாம் உண்மை இல்லை, அவர் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் கூடவே இருந்து நீங்க திருத்தி இருக்கீங்க. உண்மையிலேயே அவருக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்க இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்களான்னு சொல்லுவோம். நான் அவரை லவ் பண்றது என்னமோ உண்மைதான் அவங்க அம்மா சொல்லுவோம். உண்மையாவான அவங்க அப்பா சந்தோஷத்துல கண் கலங்குறாரு. நீங்க வந்த அப்புறம் என் ஃபேமிலியை பத்தி தெரியாத நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஈவன் என்ன பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே நம்ம கல்யாணம் பண்ணி ஒன்னா இருந்தா லைஃப்ல நான் இன்னும் என்னெல்லாம் கத்துப்பணும்னு வா சொல்லுவோம். நம்ம ஹீரோ வைக்கப்பட்டா சும்மா சொன்ன வா சமாளிச்சிருக்கா. இப்போ நான் எனக்கு பிடிச்சவங்களை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யாரு கூட ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை, யாரு கூட ஹாப்பியா கல்யாணம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம் இல்லைன்னு வாசிக்கிறா. ஓமினோ ஐ அப்படின்னு ஏதோ சொல்ல வரப்போ போதும் நிறுத்துங்க, நான் என் மனசை மாத்திட்டேன். அரேஞ்ச் மேரேஜ்லயும் லவ் பண்ண முடியும்னா பண்ணிக்குவோம், ஃபியான்சேவை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க அப்பா வந்து கொடுத்த அப்ரூவலையோ இப்போ அவங்க அம்மா சைடுக்கு மாறி இருக்காரு. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போக கூடாதுங்கிறதுனால இசக்கவா ஸ்கூல் போயிட்டு வந்த அப்புறமா பேரண்ட்ஸ் வெட்டிங்க்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு வா சொல்றேன். நான் எதுவும் பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அம்மா இன்னும் ஓகே சொல்ல, எங்க அப்பா தான் என்ன பொண்ணு கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு சொல்லுவோம். சூப்பர், அப்பா தான் நம்ம பண்ண போறோமா நம்ம ஹீரோ பாக்குறான். சின்ன வயசுல இருந்து இசக்காவா வளர்ந்ததுக்கான எல்லா வயசு போட்டோவோ இருக்கு. நான் கல்யாண கோலத்துல இருக்கிறத பாக்கணும்னு எங்க அப்பா சம்மதிச்சிட்டாருன்னு வா காமிக்கிறேன். வயசுல அவ கியூட்டா இருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்போர்ட்ஸ் டேல அப்பவே அவ ஃபர்ஸ்ட் வந்திருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ஸ்ட்ரைனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஏன்னா இங்கதான் நீ உண்மையா ஸ்மைல் பண்ற நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ மாப்பிள்ள போடுற ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கான், இது உனக்கு பக்காவா இருக்குன்னு வா சொல்றா. நாங்க கல்யாணம் பண்ண போறோம்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடங்கி இருக்குன்னு அவ வந்து சரி பண்ணி விடுறா. இசுக்காவா அன்னைக்கு ஸ்கூல்ல நீ என்ன கிஸ் பண்ணது ஆக்சிடென்டா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ண. அர்த்தமே இல்லாத ஒரு கிஸ்ன்னு எதுவோ கிடையாது அப்படின்னு வா சொல்றா. அப்படின்னா நீ என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறோட முடிவுல கிஸ் பண்ண ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்னு இசக்கவா சொல்றா. எரிக்கா ஹோட்டல்ல வேலை பார்க்கவோ வேற ஹோட்டலுக்கு வந்துட்டோமோன்னு கஸ்டமர்ஸ் பாக்குறாங்க. பரவாயில்ல, எரிக்கா சூப்பரா வேலை பாக்குறா, இப்படியே போனா சாட்சியோட அவ சூப்பரா வேலை பார்ப்பலன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லுவோம். நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சாட்சி சொல்றா. அவங்க அப்பா அம்மா சும்மா அவளை கலாச்சிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்கிடாதப்பா, புதுசா இங்க வந்து வேலை பார்க்குறேன், நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. 5 பிளேட்டை கீழே கூட போட்டேன்னு எரிக்கா சொன்னா. அதை பத்தி இல்ல, பிரதரை நினைச்சு கவலையா இருக்குன்னு சாட்சி சொல்லுவான். அதை பத்தியா கவலைப்படுறான்னு எரிக்கா கேட்டா.
அவன் இசக்காவா கூட ஒன்னா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். ஹோட்டல்ல நாங்க தனியா இருக்கும் போதே அவன் எதுவும் பண்ணல, படிக்கணும்னு தான் இருந்தான். இசக்காவா கூட எல்லாம் எதுவும் நடக்காதுன்னு எரிக்கா சொல்லுவோம். என்னது உங்களுக்குள்ள எதுவும் நடக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இப்பதான் சாச்சி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. எரிக்காவுக்கு ஒன்றும் புரியல. அப்ப மெயில் பாக்ஸ்ல போயிட்டு அப்பா பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. ஆய்க்கோ அந்த லெட்டர் போயிருக்கு, எங்களோட வெட்டிங் செரமனிக்கு உங்களை இன்வைட் பண்றோம் அப்படி நம்ம ஹீரோ அண்ட் இசக்காவா பேர் போட்டிருக்கு. இல்ல சும்மா தான் கலாச்சேன், ஃபேக் வெட்டிங் நடத்துறோம், பேக்ரவுண்டுக்கு ஆளுங்க தேவை, நீங்க வாரீங்களா நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்கான். இப்ப இசக்காவாவும் அவளோட கல்யாண ட்ரெஸ் போட்டு வந்துருத்தா. இல்ல அவ ரொம்பவே அழகா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நீ ரொம்ப சூப்பர், இந்த வாலியா நீ தான் அழகா இருக்கன்னு அவங்க அப்பா போயிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. இந்த கேமரா ஏன் மங்களா தெரியுதுன்னு அவங்க அப்பா பார்த்தா அவங்க கண்ணு கலங்கிட்டு இருக்கு, அதான் அவங்க கண்ணு மங்களா தெரியுது, நான் இதுக்கு ஒத்துக்கலாம் மறந்துடாதீங்கன்ட்டு அவங்க அம்மா போறாங்க. க்ளோஸ் ஆவான அவங்க அப்பா கூப்பிடுறாரு, கல்யாணம் பண்ண போறோம். சோ அவன் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி நாகினி நீ கூப்பிடலன்னு வாக்கே ஜாப்பனீஸ் ஸ்டைல் வெட்டிங்கா, ட்ரெஸ் வேற போட்டிருக்கலாம் அப்படின்னு எரிக்கா வந்து நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தா நிசக்காவா கேட்டா இது பேபி ப்ளூன்னு சொல்லுவோம். பட் போட்டோல இது பார்க்கும்போது ஒயிட் மாதிரிலாம் தெரியும். நம்ம ஹீரோ கேட்கறான், எரிக்கா என்ன பிளான் போட்டு வந்திருக்கான்னு இசக்காவாக்கு புரிஞ்சிருது. ஒரு நாள் எனக்கும் இதே மாதிரி வெட்டிங் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எரிக்கா சொல்ற. கல்யாணம் நடக்கிறத அவங்க இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்க வெயிட்டிங் ரூம்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு இசக்காவா சொல்றா. பார்த்தா ஃபால்ஸ் வெட்டிங்க்கு வந்து எல்லாருக்கும் பாட்டு கச்சேரி அப்படின்னு சொல்லி ஆய்தான் பாடுறதுக்கு வந்திருக்கா. அவ்வளோ ஈஸியில விட்டு கொடுத்துட மாட்டேன், அவனை எனக்கு தான் சொந்தமாக்கிடுவேன்னு சொல்லி ஆய் சண்டை போட்டுட்டு இருக்கா. அவசியம் இல்லை, இது போட்டோ தானே அப்படின்னு இசக்கவா கேட்கவும் வேலன் வந்துட்டா நான் அதை அறக்குறையா பார்க்க மாட்டேன், அடுத்து நாகிக்காக ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆய் டோட்டலி சேஞ்ச் ஆயிருத்தால நம்ம ஹீரோ பாக்குறான். கல்யாணம் பண்ண டைம் ஆயிடுச்சு போலாமா அப்படின்னு இசக்கவா கேட்கறா. அவன் சாட்சி என்னாச்சு வரலையா அப்படின்னு ஆய் கேட்கவும் அவளுக்கு எக்ஸாம்க்கு படிக்க வேண்டியது இருக்கான்னு எரிக்கா சொல்றா. பிரைட் அண்ட் க்ரூம் வெல்கம் பண்றோம்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வராங்க. உண்மையிலேயே நடக்குதா நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு இருக்கான். மேரேஜா இருந்தாலும் உண்மை மாதிரியே இருக்குல்லன்னு அவளும் வெக்கப்படுறா. ரொம்ப அழகா இருக்கா, நான் அவ பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா கிஸ் பண்ணிக்கோங்கன்னு அங்க இருக்கிற ஃபேக் பாஸ்டர் சொல்லுவாங்க. கிஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி எரிக்கா ஷாக் ஆகுறா. சம்பிரதாயப்படி இப்படிதான் அதை முடிக்கணும்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஈவன் இது ஃபேக்கா இருந்தாலும் என்னால பார்க்க முடியலன்னு ஆய் சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கிஸ் பண்ணலாம் க்ளோஸா போறாங்க. அதனால இது உண்மையா நடக்கும்ல நம்ம ஹீரோ யோசிச்சா. அவங்க கிஸ் பண்றதுக்கு முன்னாடியே நிறுத்துங்க, என் பிரதரை எடுத்து பிரிக்காதீங்கன்னு சாட்சி ஆளுதுகிட்டே வந்து நிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவும் இசக்காவாவோ கிஸ் பண்ணிக்கிடல, அதுக்கு முன்னாடியே சாட்சி வந்துட்டு கல்யாணத்தை தடுத்துருதா. வழக்கமா ஹீரோஸ் தான் கடைசி நிமிஷத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க. நடக்கிறதே ஃபேக் மேரேஜ் தான், அதையோ சாட்சி வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டா. என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.